தலைவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பெர்சாத்துவில் உள்ள எந்த ஒரு பிரிவுடனும் பாஸ் கட்சி கூட்டணி வைத்துள்ளதாக எழுந்த ஊகங்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ரசான் நிராகரித்துள்ளார். பெர்சாத்துவின் உள் நெருக்கடியில் இருந்து பாஸ் கட்சி விலகியே இருப்பதாக தக்கியுடின் கூறினார். பாஸ் தற்போது பெர்சாத்து முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் அல்லது அவரது பிரிவை ஆதரிப்பதாக யாராவது கூறினால் அது உண்மை அல்ல என்றும், ஏனெனில் தாங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். பெர்சாத்துவில் மட்டுமல்ல, பெரிகாத்தான் நேஷனலுக்குள் உள்ள மற்ற கட்சிகளிலும் தாங்கள் தலையிடுவதில்லை என்று அவர் தெரிவித்தார். தங்கள் சொந்த கட்சியை நிர்வகிப்பதில் மட்டுமே தாங்கள் கவனம் செலுத்துவதாக அவர் கூறினார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே திரங்கானுவின் மாராங்கில் உள்ள மஸ்ஜித் ருசிலாவில் பாஸ் கட்சி தலைவர்களை சந்திக்கும் புகைப்படத்தை ஹம்சா நேற்று வெளியிட்டிருந்தார். அவர் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங், உதவித் தலைவர் அமர் சம்சூரி முக்தார், தக்யுடின் மற்றும் உதவி பொதுச் செயலாளர் ஷாஹித் சுலைமான் மற்றும் பெர்சாத்து துணைத் தலைவர் ரொனால்டு கியாண்டி, முன்னாள் பெர்சாத்து தலைவர்கள் சைஃபுடின் அப்துல்லா மற்றும் வான் சைஃபுல் வான் ஜான் ஆகியோருடன் காணப்பட்டார். ஹம்சா ஜைனுடின் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து துணைத் தலைவர் பதவியை ஏற்க உதவித் தலைவர்கள் ராட்சி ஜீடின் மற்றும் அமான் ஃபைசால் அசூமு ஆகியோரை கட்சி நியமித்துள்ளது. இன்று காலை கோலாலம்பூர் புக்கிட் டமான்சாராவில் உள்ள மொஹிதீனின் இல்லத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட உச்சமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த முடிவு இது என்று பெர்சாத்து தலைவர் மொஹிதீன் யாசின் தெரிவித்தார். தலைமை குழு தன்னுடன் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கும் பாதுகாப்பதற்கும் கட்சியை அதன் அசல் பாதையில் மீண்டும் கொண்டு செல்லும் வரை அனைத்து பெர்சாத்து உறுப்பினர்களும் அமைதியாக இருக்குமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்வதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சில கட்சி உறுப்பினர்களுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து பெர்சாத்துவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டம் கவனம் செலுத்தியது. உச்சமன்றம் கட்சியின் நோக்கத்தை தொடர்ந்து ஆதரிக்கவும் உறுப்பினர்கள் மத்தியில் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் 16வது பொதுத் தேர்தலுக்கு தயாராகவும் ஒப்புக்கொண்டது. பெர்சாத்துவின் தலைவர் மற்றும் நிறுவனர் என்ற முறையில் கட்சி வலுவாகவும் அதன் நிறுவன கொள்கைகளுக்கு உண்மையாகவும் இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு தனக்கு உள்ளது என்று முகைதீன் கூறினார். பெர்சாத்து தொடங்கப்பட்டதில் இருந்து கட்சி பொறுப்பற்றவர்களால் பாதிக்கப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். கட்சிக்குள் உள் நாசவேலை மற்றும் அதிகரித்து வரும் அழுத்தங்கள் போன்ற பிரச்சனைகள் நிதானத்துடனும் விவேகத்துடனும் அணுகியதாக அவர் கூறினார். தன்னை எதிர்த்ததாக தனக்கு தெரிந்த நபர்களை கூட தாம் கட்சி தலைமையில் சேர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். பெர்சாத்து ஒற்றுமையாகவும் வலுவாகவும் அதன் உன்னத நோக்கங்களை அடையவும் முடியும் என்பதை உறுதி செய்ய நல்லெண்ணத்துடன் செயல்பட்டதாக முஹிதீன் தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக தனது முயற்சிகள் பாராட்டப்படவில்லை. அதற்கு பதிலாக கட்சியின் அரசியல் அமைப்பு மற்றும் ஒழுக்கத்தை மீறும் நடவடிக்கைகள் தொடர்ந்துள்ளதாக முஹிதீன் கூறினார். கோலாலம்பூர் புடுவில் மருத்துவர்கள் என்று கூறி உரிமம் பெறாத மருத்துவ சேவைகளை வழங்கிய 6 பேர் உட்பட 18 வெளிநாட்டு ஆடவர்களை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. ஜலான்துன் தான் சியூச்சின் சுற்றியுள்ள 9 வெவ்வேறு வளாகங்களில் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை துணை இயக்குனர் லோக்மான் எஃபாண்டி ராம்லி தெரிவித்துள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள 18 பேரில் 17 பேர் வங்க தேசத்தினர் என்றும் ஒருவர் மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர் கூறினார். அவர்கள் 24 முதல் 51 வயதுடையவர்கள் என்று தெரிவித்தார். அந்த ஆடவர்கள் புலம்பெயர்ந்த சமூகத்திற்கு மட்டுமே சேவை செய்து வருவதாக அவர் மேலும் கூறினார். சட்டப்பூர்வமான வணிகங்கள் என்ற போர்வையில் வளாகங்கள் இயங்குவதையும் குறைந்த கட்டணங்கள் மற்றும் எளிதான தகவல் தொடர்பு மூலம் பல வங்கதேச நாட்டினர் இந்த இடங்களுக்கு ஈர்க்கப்பட்டதையும் சோதனைகள் கண்டறிந்ததாக அவர் கூறினார். இந்த வளாகங்கள் சிறப்பு மருந்து சீட்டுகள் தேவைப்படும் மருந்துகளையும் வழங்குவதாக அவர் கூறினார். கைப்பற்றப்பட்ட மருந்துகளில் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்புக்கான சிகிச்சைகள், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் வலி நிவாரணிகள் ஆகியவையும் அடங்கும் என்றும் இவை அனைத்தும் சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியை பாஸ் கட்சி வழி நடத்துவதை தனது கட்சி எதிர்க்கிறது என்ற கூற்றுகளை கிராக்கன் தலைவர் டொமினிக் லாவ் நிராகரித்துள்ளார். எதிர்க்கட்சி கூட்டணியில் பாஸ் கட்சியின் தலைமையை வெளிப்படையாக ஆதரிப்பதை நிறுத்திய அதே வேளையில் பெரிகாத்தான் நேஷனலை வழிநடத்தும் இஸ்லாமிய கட்சிக்கு கிராக்கான் எதிரானது அல்ல என்பதை லாவ் வலியுறுத்தினார். அதில் எந்த உண்மையும் இல்லை. கிராக்கான் எப்போதும் பிரச்சனையின் ஒரு பகுதியாக அல்ல, தீர்வின் ஒரு பகுதியாகவே இருக்க முயல்கிறது என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறினார்.
பரிகாத்தான் நேஷனலை வழிநடத்தும் ஒரு பாஸ் தலைவருக்கு கராக்கான் உண்மையில் ஆதரவு தருமா என்று கேட்டபோது, பரிகாத்தான் நேஷனல் தலைவராக யார் வந்தாலும் கூட்டணியின் 4 உறுப்பு கட்சிகளை ஒன்றிணைக்க முடியும் என்று லாவ் கூறினார். இது அவர்கள் சந்திக்க வேண்டிய குறைந்தபட்ச அளவுகோல்கள். இரண்டாவதாக, இந்த பதவிக்கு மலேசியாவில் உள்ள அனைத்து இனங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த மக்களால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான காரணி. அதனால்தான் நாங்கள் அனைத்து அளவுகோல்களையும் பட்டியலிடுகிறோம். பின்னர் யார் பொருத்தமான வேட்பாளர் என்பது குறித்து விவாதிப்போம். அது பாஸ், பெர்சாத்து, கராக்கான் அல்லது மலேசிய இந்திய மக்கள் கட்சி ஆகியவற்றிலிருந்து வந்தாலும் சரி என்று அவர் குறிப்பிட்டார். சிறிய அளவிலான மாவட்ட அளவிலான திட்டங்களை செயல்படுத்த பேராக் மாநிலத்திற்கு 5 மில்லியன் ஒதுக்கீட்டை பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் அவசர சமூக தேவைகளை நிவர்த்தி செய்வதையும் மக்களுக்கு உடனடி நன்மைகளை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். இன்று சுல்தான் அஸ்லான் ஷா சுகாதார அமைச்சு மலேசிய பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற தேசிய குடும்ப இரக்க கொள்கை மற்றும் செஜாத்ரா மடானி சாலை நிகழ்ச்சி மக்கள் நல்வாழ்வு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரவிசி ரம்லி தலைமையிலான PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையரை உடனடியாக இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்தப்படும் வரை அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அம்பாங்கில் நடந்த ஊடக சந்திப்பில் பேசிய ரவிசி, இந்த இடைநீக்கம் அசாமின் பங்கு உரிமை தொடர்பான கூற்றுகள் மற்றும் கமிஷனில் உள்ள மூத்த நபர்கள் வணிக நலன்களுடன் கூட்டு சேர்ந்து கார்ப்பரேட் போட்டியாளர்களை ஓரம் கட்டி கையகப்படுத்துவதற்கு வசதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். 1MDB ஊழலை கையாள்வதில் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் தவறுகளை அன்வார் மீண்டும் செய்யக்கூடாது என்று ரவிசி தெரிவித்தார். சர்வதேச செய்தி நிறுவனமான ப்ளூம்பெர்க் வெளியிட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தை மதிப்பிட முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ப்ளூம்பெர்க்கின் முதல் அறிக்கைக்கு அன்வாரின் ஆரம்ப பதில் அதை குறைத்து மதிப்பிடுவதாக இருந்ததால் இந்நடவடிக்கையை தொடர்வதை தவிர வேறு வழியில்லை என்று ரவிசி தெரிவித்தார். இந்த விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்தப்படும் என்று தாங்கள் நம்புவதாகவும், குறிப்பாக மலேசியாவின் சீர்திருத்த பிரதமராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் அன்வாரிடமிருந்து இதனை எதிர்பார்ப்பதாகவும் ரவிசி கூறினார். பெர்சாத்து துணைத் தலைவர் டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்ந்து பணியாற்றுவார் என்று பரிகாத்தான் நேஷனல் தலைமை கொறடா டத்துஸ்ரீ தக்யுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். தங்களை பொறுத்தவரை அவர் இன்னும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்தான் என்றும், எனவே அவர் பரிகாத்தான் நேஷனலின் எதிர்க்கட்சி தலைவராகவே இருப்பார் என்றும் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான அவர் கூறினார். கடந்த வியாழக்கிழமை பெர்சியாரான் ரிச்சி தேசா பஹலாவானில் உள்ள 3 மாடி சொகுசு பங்களாவில் நடத்தப்பட்ட சோதனையின் போது குடிநுழைவுத்துறையால் 40 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். பொது தகவல் மற்றும் 2 வார புலனாய்வு சேகரிப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை நடத்தப்பட்டதாக துறை ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு பின்னால் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் ஒரு சீன நாட்டவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 21 வயது முதல் 43 வயதுக்கு உட்பட்ட 11 சீன ஆடவர்கள் மற்றும் 19 சீன பெண்கள், 5 வியட்நாமிய பெண்கள், 2 மியான்மர் பெண்கள் மற்றும் 2 ஜப்பானிய பெண்களும் கைது செய்யப்பட்டனர். ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் சம்பந்தப்பட்ட பங்களா பல்வேறு வசதிகளுடன் பொருத்தப்பட்டதாகவும் மாற்றி அமைக்கப்பட்ட அறைகளை கொண்டிருந்ததாகவும் அத்துறை தெரிவித்துள்ளது. இது கண்டறிதலை தவிர்ப்பதற்காக ஒரு சொகுசு குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. விற்பனையாளர் என்று அழைக்கப்படும் சீன ஆடவர் தொழிலாளி, வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் சீன வாடிக்கையாளர்களை மட்டுமே குறிவைத்து ஆன்லைன் தளங்கள் வழியாக வாடிக்கையாளர்களை தேடுவார். கட்டணம் 45 நிமிடங்களுக்கு 1000 ரிங்கிட் மற்றும் 90 நிமிடங்களுக்கு 3500 ரிங்கிட் என இருந்தது என துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.